வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு. நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024க்கு தயாராக உள்ளோம். இந்த பரீட்சையின் எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கியதாக நான் வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி தாள்களை தயாரித்து வெளியிட்டுள்ளேன். அந்த பயிற்சிகளில் வினாத்தாள் 2 தமிழ் பகுதிகளுக்கு விடையளிக்கும் விளக்கங்கள் தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்று வெற்றிக்கனி 2 வினாத்தாள் 2 தமிழ் பகுதி வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதாவது வெற்றிக்கனி 2 வினாத்தாள் 2 பயிற்சியில எப்பொழுதும் பரீட்சை தாள்ல முதல்ல பந்தியை தந்து பந்தியை வாசித்து விளங்கி வினாக்களுக்கு விடையளிக்க கேட்பார்கள். அந்த வகையில இங்க பாடப்பயிற்சி புத்தகத்தில் இருந்த ஒரு பந்தி தரப்பட்டிருக்குது. அந்த பந்தியை வாசிக்கின்றேன். அதை வாசிக்கிற போது நீங்க புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, சிறு சிறு வாக்கியங்களின் உறுப்புக்கள், அந்த சிறு சிறு வாக்கியத்துக்கு என்னென்ன பகுதிகள் தேவை, அது சரியாக அமைந்திருக்கின்றதா என்றதையும் நாங்கள் பார்வையிடுவோமாயிருந்தால் இறுதி கட்டுரையாக்கம், அதாவது வாக்கியங்கள் எழுதும் பயிற்சிக்கு இது மிக துணையாக இருக்கும். இந்த பந்திகளை திருப்திகரமாக வாசித்து விளங்கி அந்த பந்தியில உள்ள சொற்கள் சரியாக கருத்து புலப்படுகின்ற வகையில இருக்கின்றதா என்பதை, அதாவது பந்தியின் உறுப்புக்கள், பாகங்கள், பகுதிகள் சரியாக அமைந்துள்ளனவா என்று பார்ப்பதன் மூலம் நாங்களும் எழுவாய் பயனிலை இயல்பு திருப்தமான வாக்கியங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இப்பொழுது உங்களுக்கு பந்தியை வாசிக்கின்றேன், கவனிங்கோ. மகளே தமிழினி, நீ பெண் பிள்ளை என்று காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உரை வைத்து விடுவார்கள். படித்தது போதும் என்பார்கள். ஆனால் நீ ஒருபோதும் உன் படிப்பை கைவிட்டு விடாது. நன்றாக படித்து முன்னேறு. எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மறந்து விடாது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என கற்றதையும் நினைவில் கொள். அப்ப இது எங்களுக்கு இந்த பந்தியை வாசித்த உடனே பாடப்பிறப்பில் படித்த பகுதி மனதில் மீள வரும். அப்ப இது மகாகவி பாரதியார் ஒரு பெண் பிள்ளைக்கு ஆலோசனை கூறியதாக அந்த பாடப்பகுதியில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க மகளே தமிழினி, அந்த பிள்ளையின் பேர் தமிழினி. அப்ப மகளே என்று அவரது உரிமையோடு, அதாவது ஒருவருக்கொருவர் உறவு முறை இல்லாவிட்டாலும் உரிமையாக சில சொற்களை இவ்வாறு பயன்படுத்துவார்கள். அதே மாதிரிதான் இங்க மகளே தமிழினி என்று விழிக்கின்றார். உண்மையிலேயே பாரதியின் மகள் அல்ல, உறவு முறையில், ஆனால் உரிமையை பாராட்டி. ஏனென்றால் ஒரு தந்தைக்கு மகள் மீது மிகுந்த அன்பிருக்கும் என்ற கருத்து புலப்படும் வகையில மகளே தமிழினி என்று அவர் விழிக்கிறார். அப்ப பாருங்க, இந்த விழிக்கிற இடத்துல வியப்புக்குறி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் வாக்கியங்கள் எழுதுகின்ற போது இந்த நிறுத்த குறியீடுகளை அந்தந்த இடத்துல பொருத்தமான இடத்துல இடுதல் அவசியம். அப்ப மகளே என்று ஆரம்பிக்கிற இடத்துல ஒற்றுமைக்குறி இருக்கின்றது. இப்ப ஒருவருக்கு சொல்வதை ஆரம்பிக்கின்ற போது ஒற்றமேற்கொற்குறியிலே ஆரம்பிக்கும். ஆனா இது பொதுவிலே இருக்கின்றபடியால் ஒற்றமேற்கொற்குறி ஆரம்பித்திருக்கின்றது. மகளே தமிழினி என்று விழிக்கின்றார். அவர் சொல்ல போற விடயம், நீ பெண் பிள்ளை என்று காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உரை வைத்து விடுவார்கள். அப்ப இந்த பந்தியில இருக்கிற சொற்கள், இந்த கருத்தை எங்களுக்கு விளங்கணும். அவர் என்ன சொல்றார் பாரதியார் இந்த பெண் பிள்ளைக்கு, மகளே தமிழினி, நீ பெண் பிள்ளை என்று சொல்லி
ஒரு காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உலை வைத்து விடுவார்கள். அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேணும், முற்காலங்கள்ல ஆண்கள் பெண்களை அடக்கி அடிமையாக வைத்திருந்தார்கள் என்ற மாதிரி நாங்கள் கருதலாம். அதாவது அவர்களை கல்வி கற்க விடுவதில்லை, அவர்களை எல்லாம் வீடுகளுக்குள்ளேயே இருந்து வீட்டு வேலைகளை மாத்திருந்தான் செய்ய வேண்டும் என்ற மாதிரியான நிலைப்பாட்டில உருவாக்கி இருந்தார்கள். அது உண்மையிலேயே தவறு. யார் தவறு? பெற்றோர். அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக கற்பிக்காமல், அந்த பிள்ளைகளை சமூகத்துல பழக விடாமல் தடுத்து மறைத்து அந்த பிள்ளைகளை ஒரு குறுகிய பட்டத்துக்கு வைத்திருந்தபடியால் தான் இன்று பாரதியார் இந்த பிள்ளைக்கு சொல்கின்றார், நீ பெண் பிள்ளை என்று காரணம் சொல்லி. அப்ப பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்ற ஒரு பாகுபாடு வைத்திருக்கிறார்கள். பெண் பிள்ளைக்கு கட்டுப்பாடு என்று அவர்கள் என்ன கட்டுப்பாடை விதித்தார்கள்? படிக்கக்கூடாது, வெளிவிடயங்கள்ல ஈடுபடக்கூடாது, சமூகத்துல நல்ல செயல்கள்ல ஈடுபடக்கூடாது, சமூகத்துல பழகக்கூடாது என்று. அது நல்ல செயலல் அவர்கள் செய்தது. அவர்கள் செய்தது தீமையானதான் கட்டுப்பாடு என்று சொன்னார்கள். அதைத்தான் ஒழுக்கம் என்று கூடி போற்றினார்கள். தவறு. அப்ப அந்த தவறுகளை எல்லாம் உடைத்தறிந்தவர்கள் இந்த மகாகவி பாரதியார் போன்ற பெரியார். பெரியார் என்ற இடத்துல எனக்கு பெரியாரின் ஞாபகம் பெறுகின்றது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரியார் என்று ஒருவர் இருந்தவர், அவரும் இதைத்தான். பெண் விடுதலைக்காக மிகவும் போராடியவர்கள். அதே மாதிரி மகாகவி பாரதியாரும் குறிப்பிடத்தக்கவர். அப்ப அவர் முதல் சொன்ன காரணம், நீ பெண் பிள்ளை என்ற காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உலை வைத்து விடுவார்கள். உலை என்பது உலை வைத்து விடுவார்கள் என்றால் இந்த மரபுத்தோடு என்ற கருத்து என்ன? உலை என்பது நாங்க சோறு ஆக்குவதற்கு தண்ணி வைத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ள அரிசியை போட்டு அதை சோறாக்குவதுதான் உலை வைத்தல் என்று சொல்லப்படும். அப்ப இந்த படிப்புக்கு உலை வைத்தல் என்றால் என்ன கருத்து? எப்படி அரிசி சோறாக மாற்றப்படுகின்றதோ அதே மாதிரி உன் படிப்பை இன்னும் படிக்காம பண்ணி அதுதான் ஒழுக்கம் என்று மாற்றி விடுவார்கள். அப்ப உன்னுடைய அறிவில பெண் பிள்ளைக்கோ ஒரு நிலைக்கு மேல படிப்பு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு அறிவை கண்டு மாற்றி விடுவார்கள், உலை வைத்து விடுவார்கள், முடித்து விடுவார்கள், இல்லாமல் பண்ணி விடுவார்கள். ஆனா இங்க படிப்பை நிறுத்துகின்றபடியால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் என்று கருத்து. படித்தது போதும் என்பார்கள், அதான் இந்த உலை வைத்தல். ஆனால் நீ ஒருபோதும் உன் படிப்பை கைவிட்டு விடாது. பாரதியார் இதுக்கு பிறகு அடுத்ததா சொல்றார், இப்படி இருக்கின்ற போது நீ ஒரு நாளும் இந்த படிப்பை கைவிட்டு விடாது. அப்ப அவர் அந்த பிள்ளைக்கு உறுதியாக சொல்கின்றார், நன்றாக படித்து முன்னேறு. அதாவது நீ எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படித்து நன்றாக முன்னேறு. எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மறந்து விடாது. அதாவது இந்த செல்வத்தையும் நாங்கள் உழைக்கலாம், வைத்திருக்கலாம். ஆனா அந்த செல்வம் காலத்தோடு இல்லாமலும் போகலாம். செல்வம் என்றால் என்ன? எல்லாமே செல்வம் தான். பொதுவில் நாங்கள் பணம், வீரம், கல்வி என்றதை செல்வமே கருதுகிறோம். பணத்தை நாங்கள் உழைக்கலாம், வைத்திருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல பணம் இல்லாது போய்விடலாம். அதே மாதிரி வீரம், இளமையில நல்ல வீரமா இருக்கலாம், முதுமை வந்த உடனே வீரம் தானாக இல்லாமல் போய்விடலாம். ஆனா கல்வி இந்த அழியாத செல்வம். நீ இளமையில படித்தால் முதுமையிலையும் அதை விட கூடுதலாகத்தான் இருக்கும், மொழியே குறையாது. இந்த கல்வி செல்வம் மாதிரி அழிகிற சாமான இல்லை. கல்வி பணம், செல்வம், பணம், வீரம் மாதிரி அழிகிற சாமான இல்லை. இது கல்வி. கல்வி அழியாதது, கல்வி நிலையானது. அதனால தான் பாரதியார் சொல்றார், எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மறந்து விடாது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என கற்றதையின் நினைவில் கொள். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என்று ஒரு தமிழ் பாட்டி சொல்லி இருக்கிறார். அந்த பாட்டி சொன்னதையும் நீ மறந்து விடாது. அதை நீ கற்றிருக்கிறாய், அதை நினைவில கொள், மறந்து விடாது என்று பாரதியார் அந்த பெண் பிள்ளைக்கு புத்திமதி கூறுகின்றார்.
நல்ல அருமையான பந்தி. இப்ப நாங்க இந்த பந்தியை கொண்டு நாங்கள் கற்க போற விடயம் என்னென்றால், ஒரு வாக்கியத்தின் எழுவாய் பயனில வாக்கியத்தின் சொற்கூறுகள் சொற்றொடர்கள் ஒழுங்காக அமைந்திருக்கிறா என்று பார்ப்போம். மகளே தமிழினி விழிக்கிற சொல், நீ ஒரு பெண் பிள்ளை என்ற காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உலை வைத்து விடுவார்கள். அப்ப உலை வைத்து விடுவார்கள் என்பதுதான் இங்க பயனில வைத்து விடுவார்கள். அப்ப உலை வைத்து விடுவார்கள் என்றால் இல்லாமல் பண்ணி விடுவார்கள், அழித்து விடுவார்கள், அது வினைச்சொல். வைத்து விடுவார்கள், உலை வைத்து விடுவார்கள். அப்ப வைத்து விடுவார்கள் என்றால் ஒரு பொருளை வைக்கிறதாக கருதப்படும். உலை வைத்து விடுவார்கள் என்றபடியால்தான் நிறுத்தி விடுவார்கள் என்ற கருத்து வருகிறது. இது வினைச்சொல். இந்த பயனிலை சொல்லோட யார் எது எவை என்ற கேள்வி கேட்டால் நாங்கள் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். யார் உலை வைத்து விடுவார்கள்? பெற்றோர் அல்லது உனக்கு முந்தியவர்கள். அப்ப உலை வைத்து விடுவார்கள் என்பதற்கு எழுவாய் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். எழுவாய் இல்லை. உலை வைத்து விடுவார்கள், யார் உலை வைத்து விடுவார்கள்? அதாவது பயனிலை சொல்லோட யார் எது எவை என்ற கேள்விகளை கேட்டால் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். இங்க உலை வைத்து விடுவார்கள் என்ற சொல்லோடு யார் உலை வைத்து விடுவார்கள் என்றால் பொதுவில் பெற்றோர் என்று கருதலாம். ஆனா இங்க பெற்றோர் என்று சொல்லி இங்க இல்லை. அப்ப இந்த பெற்றோர் என்ற எழுவாய் இங்க தோன்றாமல் கருத்தை தருகின்றது. அல்லது அவர்கள், பெற்றோர் என்று நாங்கள் தோன்றா எழுவாய் சொல்ல முடியாது. அவர்கள் என்றுதான் பொது சொல்லத்தான் சொல்லணும். அப்ப உலை வைத்து விடுவார்கள், யார் உலை வைத்து விடுவார்கள்? அவர்கள். அவர்கள் தான் நாங்க பெற்றோர் என்று கருதுகிறோம். அப்ப அவர்கள் என்ற எழுவாய் சொல் இல்லாமலே இங்க கருத்து தருகின்றபடியால் இது தோன்றா எழுவாய் வாக்கியம். இப்ப முதல்ல நாங்கள் வாக்கியமாக்குற பயிற்சியில படித்தார்கள். எழுவாய் பயனிலே முக்கியம், அதாவது பயனில மிக முக்கியம். எழுவாயும் இருக்க வேண்டும், எழுவாய் இல்லாதும் இருக்கலாம். அப்போ எழுவாய் இல்லாது இருக்கிற வாக்கியம் தான் இது. அதே ஒரு செய்யப்படுவது இல்லாத வாக்கியங்களும் இருக்கின்றது. அது நாங்க பயிற்சியில போயிட்ட பார்ப்போம். அடுத்தது படித்தது போதும் என்பார்கள். அதிலையும் யார்? அவர்கள் தான் என்பார்கள். யார் என்பார்கள்? அவர்கள். ஆனால் நீ ஒரு போதும் உன் படிப்பை கைவிட்டு விடாது. கைவிட்டு விடாது. யார் கைவிட்டு விடாது? நீ. அப்ப இந்த வாக்கியத்துல எழுவாகி இருக்குது. நன்றாக படித்து முன்னேறு. முன்னேறு யார்? நீ. தோன்றா எழுவாய் வாக்கியம். எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மறந்து விடாது. எதை மறந்து விடாது? கல்வி செல்வத்தை. அப்ப கல்வி செல்வம் தான் இங்கே எழுவாய். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என கற்றதை நினைவிற்கொள். நினைவிற்கொள். எதை நினைவிற்கொள்? கற்றதை. கற்றோர்க்கு சிறப்புண்டு என்றாதான் இங்கே எழுவாயாக இருக்கின்றது. அப்ப ஒரு வாக்கியத்துல பயனிலையோட யார் எது எவை என்ற கேள்வி கேட்டு எழுவாய் கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டோம். இப்ப இந்த பந்தியில தோன்றா எழுவாய் வாக்கியம், எழுவாய் உள்ள வாக்கியம் எல்லாம் பார்த்து நாங்கள் வாக்கியத்தின் கூறுகளை ஓரளவு புரிந்து கொண்டோம். சரி, இனி பந்தியில கேள்விகளுக்கு விடை காண்போம். சரியான விடையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இப்பந்தியில் கூறப்பட்ட உரை தமிழனுக்கு யாரால் கூறப்பட்டதாக இருக்கும்? ஆனா இந்த பந்தியில இருந்து நாங்கள் அதை ஊகித்து புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பந்தியில யார் சொன்ன என்று கூடி இல்லை. மகளே தமிழினி என்று யார் விழிக்கிறார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாடப்பயிற்சி புத்தகத்தை படித்ததன் மூலம் எங்களுக்கு தெரியும். இதை கூறியது பாரதியார் என்னும் கவிஞர் அல்லது புலவர், மகாகவி பாரதியார். அவனங்க இடத்துல பாரதியார் என்று எழுதினால் போதுமானதாகும். அடுத்த கேள்வி, உலை வைத்து விடுவார்கள் என்னும் மரபுத்தொடரின் கருத்து யார்? இது முதலாவது வினாவின் உபவினாக்கள். இரண்டாவது உபவினா உலை வைத்து விடுவார்கள் எனும் மரபு தொடரின் கருத்து யாது? அப்படி என்றால் இல்லாமல் பண்ணி விடுவார்கள், அல்ல ஒன்றை இன்னொன்றாக மாற்றி விடுவார்கள். அப்ப இங்கே அதன் கருத்து நிறுத்தி விடுவார்கள். அடுத்த கேள்வி, பந்தியில் உள்ள மூதுரையின் முன்பகுதியை எழுதுக. அதாவது அவ்வை பாட்டி ஔவையார் மூதுரை எனும் ஒரு உரை பாடல் தந்திருக்கின்றார்.
அந்த உரைப்பாடில் இந்த பின்பகுதி இங்கே இருக்குது. அதன் முன்பகுதியை நாங்க நினைவு கொள்ள வேண்டும். அதுல பின்பகுதி என்ன? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. அப்பங்களுக்கு முன்பகுதி ஞாபகம் பெறுகின்றது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் மன்னற்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப இதுல நாங்க எழுத வேண்டியது முன்பகுதி என்றால் நிறைய எழுதணும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை என்றது எழுதினா சரி. அடுத்தது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என்று பந்தியில இருக்குது. அடுத்த வினா, பந்தியில் உள்ள முன்னிலை ஒருமை பெயர் சொல் ஒருமை பொதுப்பாற்றொல் எது என்று கேட்கப்படுது. அப்ப முன்னிலை ஒருமை பொதுப்பாற்றொல். இப்ப நாங்க சொல்லிலக்கணத்துல பால் என்றால் உயர்த்தினையில ஆண்பால் பெண்பால் பலர்பால் அகநிலையில ஒன்றன்பால் பலவின்பால் என்று படித்தோம். இங்க பொதுப்பாற்றொல் என்று கேட்கப்படுகிறபடியால் அது என்ன பொதுப்பால் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேணும். அதாவது அகர்ணை என்பது மனித தேவன் நரகர். அப்ப மனிதர்கள்ல ஆண்களை குறிப்பது ஆண்பால், பெண்களை குறிப்பது பெண்பால், ஆண்களில் பலர் அல்லது பெண்களில் பலர் அல்லது ஆண்களும் பெண்களும் சேர்ந்திருந்தால் அவற்றை குறிப்பது பலர்பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால். சரி, இந்த பொதுப்பால் என்பது என்னென்றால் ஆண்பால் பெண்பால் ஒருமை சொல்லில அது ஆண்பாலா பெண்பாலா என இனங்காண முடியாவிட்டால் அது பொதுப்பாற்றொல் என்று சொல்லப்படும். இப்பொழுது ஒரு பாடசாலை அதிபர் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அதிபர் ஆனா பெண்ணா என்று எங்களுக்கு தெரியாது. அப்ப அதை பொதுப்பால் என்று சொல்றது. வைத்தியர், சட்டத்தரணி, நீதிபதி, ஆசிரியர், நீ, நான் போன்ற சொற்கள் எல்லாம் நீ என்றால் இது ஆணாம் இருக்கலாம் பெண்ணாம் இருக்கலாம், நான் என்றால் இது ஆணாம் இருக்கலாம் பெண்ணாம் இருக்கலாம். ஏன்னா நான் என்று சொல்ல ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம். அப்ப அவையெல்லாம் பொதுப்பாற்றொல் என கருதப்படும். அப்ப இங்க பந்தியில் உள்ள முன்னிலை, முன்னிலை என்றால் முன்னால் நிற்பவர் முன்னிலை. அப்ப நீ இங்க பந்தியில நீ இருக்கு, நீ ஒருபோதும் உன் படிப்பை கைவிட்டு விடாது. அப்ப நீ முன்னிலை ஒருமை, ஒருமை சொல். நீ என்பது ஒரு ஆளை குறிக்கிறது, பொதுப்பாற்றொல். அப்ப நீ என்ற விடையை எழுத்துதல் வேண்டும். அடுத்ததாக பந்தியில் உள்ள அடைமொழி சொல் எது? அடைமொழி என்பது பிள்ளைகள் ஒரு சொல்ல விவரிக்கிறதான் அடைமொழி. அது பேர் சொல்லுக்கு முன்னுக்கு பேர் சொல்ல விவரித்தால் பேரடைமொழி, வினை சொல்லுக்கு முன்னுக்கு வினை சொல்ல விவரித்தால் அது வினை அடைமொழி. அதே மாதிரி இடைச்சொல்லுக்கு முன்னுக்கு வந்தால் இடைச்சொல் அடைமொழி என்று சொல்லலாம். அப்ப அதேதான் எழுவாய்க்கு முன்னுக்கு வந்தால் எழுவாய் இடைமொழி, பயனிலைக்கு முன்னுக்கு வந்தால் பயனிலை இடைமொழி, செயற்படுப்பதற்கு முன்னுக்கு வந்தால் செயற்படு பொருள் அடைமொழி என்று சொல்லப்படும். அப்ப அடைமொழி என்றால் என்னென்றால் அந்த சொல்லின்ற கருத்தை விவரித்து தெளிவாக்குவதுதான், விளக்கி தெளிவாக்குவது விவரிப்பதுதான் அடைமொழி. இப்ப இதுக்குள்ள எந்த அடைமொழி இருக்கின்றால் செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம். அப்ப செல்வம் என்பது சிறந்த என்ற சொல்லால விவரிக்கப்படுகின்றது, விளக்கப்படுகின்றது. அப்ப சிறந்த என்றது இங்க அடைமொழியாக கேட்டுக்கொள்வோம். இனி அடுத்ததாக சிறப்பு உண்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சிறப்பு உண்டு. அப்ப எங்களுக்கு இந்த சொல்லிக்கே சிறப்பு உண்டு என்பதை சிறப்பு உண்டு. அப்ப சிறப்பு உண்டு என நாங்கள் பிரித்து எழுதுகின்றோம். அப்ப இதுல ஒரு எழுத்து இல்லாமல் போன எழுத்து வந்திருக்கின்றது. அப்ப இது என்ன? இல்லாமல் போற சொற்புணர்ச்சியை சொல்வது மறைதல் விகாரம். இங்க பாருங்க, இதை நாங்கள் பிரித்து எழுதுவோமாக இருந்தால் சிறப்பு சக உண்டு.
அப்ப இது சேர முதல் அதிന്റെ இதை நாங்க பிரிக்க முதல் இதுல பூனா என்பது சாரி மறைதல் அல்ல. பூனாக்கிளையில வந்த ஊனா என்பது இல்லை. இந்த சிறப்பு என்பது அப்படியே இருக்கின்றது. உண்டு உண்டு என்பதற்கு பூனாவோடு சேர்ந்து உண்டு என்பது தடிய வந்திருக்கு. இந்த பூனா என்ற எழுத்து இல்லாம போயிருக்கு. அப்ப இது என்ன விவகாரம் என்று கேட்டால் என்ன வகையான சொற்புணர்ச்சி என்றால் மறைதல் சொற்புணர்ச்சி. சிறப்பும் உண்டும் சேர்ந்து இங்க சேருகின்ற போது இந்த ஊனா இல்லாமல் போகின்றது. அப்ப இது மறைதல் விகாரம். அப்ப நாங்கள் இதை விரித்தெழுதினால் சிறப்பு உண்டு. சொற்புணர்ச்சியில 2 வகையான சொற்புணர்ச்சி இருக்கு. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் அப்படியே இணைகிறது. விகார புணர்ச்சி என்றால் 3 வகையான விகாரம் இருக்கு. தோன்றல் விகாரம், மறைதல் விகாரம், திரிதல் விகாரம். அதுல இது மறைதல் விகாரத்தை சார்ந்தது ஆகும். இப்பொழுது நாங்கள் இந்த பந்தியை வாசித்து, அதாவது சொல்லிலக்கணப்படி எப்படி வாக்கியம் அமைய வேண்டும், பந்தியில உள்ள விடயங்களை கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். உண்மையிலேயே அரச வரிசையில இவ்வகையிலான வினாக்களுக்கு நாங்கள் 6 வினாக்களுக்கும் சரியாக விடையளித்தால் 1 புள்ளி வீதம் 6 புள்ளிகள் கிடைத்துவிடும். அப்ப நாங்க திறமைந்து புலமை பரிசல் பரீட்சையில 8 புள்ளிக்கு மேல பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு புள்ளிக்கும் மதிப்பளித்தல் வேண்டும். நன்றி.